நமः கோதண்ட ஹஸ்தாய சந்தீகிருதசராய ச கண்டிதாகில தைத்யாய ராமாய ஆபன் நிவாரணே ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. தைத்தியர்கள் தானவர்கள் ஆகிய அனைவர்களையும் ஓட்டி தன் பக்தர்களையெல்லாம் ரட்சிக்கக்கூடியவன் ராமச்சந்திரன். கோதண்டராமனாகவும் பட்டாபிராமனாகவும் எத்தனையோ இடங்களில் ராமன் தரிசனம் கொடுக்கிறார். பிரதானமாக ராமனையே கொண்ட கோயில்கள் பல உள்ளன. ராமர் கோயில்னு சொல்லுவோம், கோதண்டராமர் சன்னிதானம்னு கூறுவோம். ஸ்ரீனிவாச பெருமாள் இருந்தால் ஸ்ரீனிவாசன் சந்நிதி என்று சொல்லலாம். ரங்கநாதன் இருந்தால் ரங்கநாத பெருமாளுடைய சந்நிதின்னு சொல்லுவோம். ஆனால் நாம் அனைவரும் வியக்கத்தக்க வகையிலே சென்னை பட்டணத்துக்குள்ளேயே பரங்கிமலைக்கு அருகில் நந்தம்பாக்கத்தில் ரொம்ப ஆச்சரியமான கோதண்டராமனுடைய சந்நிதி. இந்த சந்நிதி பல முறைகளிலும் சிறப்பு வாய்ந்தது. சுமார் 750 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயராலே சப்பனிடப்பட்டு பலகாலம் வளர்க்கப்பட்ட சந்நிதி. இந்த சந்நிதியில் எத்தனையோ திருமூர்த்திகள் பெருமான்கள் எழுந்தருளியுள்ளார்கள். உற்சவர் ராமனுடைய திருநாமத்தை கொண்டே இது கோதண்டராமர் சந்நிதியாக கொண்டாடப்படுகிறது. கோயிலை சேவிக்க புறப்படுகிறோம். ஆச்சரியமான புஷ்கரணி, பிருங்கி புஷ்கரணி என்று பெயர் பெற்றது. இரு பக்கத்தில் கோபுர வாயில்கள். இங்கே ஸ்ரீனிவாச பெருமான் கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலத்தில் இருக்கிறபடியால் கிழக்கே பெரிய கோபுரம், ராஜகோபுரம். கோபுரத்தை தரிசித்து கொண்டு உள்ளே சென்று வலம் வந்தோமானால் ராமன் தெற்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறபடியால் அங்கேயும் ஒரு கோபுரம். இப்போது நீங்கள் அடியனுடைய பின்புலத்தில் ராமனுடைய கோபுரத்தை தான் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 2 கோபுரங்கள் நெடுதுயர்ந்து நிற்க சோலைகள் சூழ்ந்திருக்கும் நந்தவனத்துக்கு நடுவிலேயே பெருமான் இங்கே நமக்கு காட்சி கொடுக்கிறார். நந்தவனத்தில் ராமன் தங்கி போனான் என்று ஆரண்ய காண்டத்தில் கம்பர் பாடியுள்ளார். இந்த க்ஷேத்திரத்துக்கும் கம்பராமாயண பாசுரத்துக்கும் இவ்விடத்துக்கு பக்கத்தில் இருக்க மலைக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. பிருங்கி என்னும் மகரிஷி ராமனை தரிசித்தார். ராமன் வெறுமையா காட்சி கொடுப்பார்? இவ்விடத்தில் ஆசிரமம் அமைத்து பிருங்கி மகரிஷி பெருமானை குறித்து தவம் புரிந்து கொண்டிருந்தார். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் இவ்வழியாக போன போது பிருங்கியினுடைய பிரார்த்தனை கிணங்க பெருமான் இங்கேயே சேவை சாதித்தார். இவ்விடம் பிருங்கி மலையாயிற்று. பிருங்கி மலை என்பதுதான் மருவி மருவி சிதைந்து இன்று பரங்கி மலை என்று பேசப்படுகிறது. ஆக ராமனோடும் பிருங்கி மகரிஷியோடும் தொடர்புடையதுதான் இந்த க்ஷேத்திரமும் இதற்கு பக்கத்தில் இருக்கும் மலைக்கு பெயரும். சென்னை பட்டணத்தில் தான் எத்தனை இடங்கள், புதியதாக எத்தனை பெயர்கள். ஆனால் அனைத்துக்கும் பழமை உண்டு. நந்தவனத்தில் ராமன் எழுந்தருளி போனான் என்று சொன்னதுதான் மருவி நந்தம்பாக்கமாக உள்ளது. இக்காட்டுக்கருகிலே ராமன் இருந்தான் என்று சொல்லப்பட்டதுதான் ஈக்காட்டு தாங்கலாயிற்று. இந்த க்ஷேத்திரத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பல பெயர்களை பார்த்தால் அது அயோத்தியின் பெயராலும் தசரதனுடைய பெயராலும் இப்படியே புறம் என்றோ
நகர் என்றோ புதிய பேரோடே சேர்ந்து விளங்குகிறது. ஆக மொத்தத்தில் சனாதன தர்மத்தோடே ஸ்ரீராமாயணத்தோடும் கண்ணனுடைய சரித்திரத்தோடும் தொடர்புடையதுதான் நம் பாரத தேசம் முழுமையுமே. அதில் இருக்கக்கூடிய ஓரொரு இடமும். இந்த க்ஷேத்திரத்தை இன்று தொடக்கமாக சில நாட்களுக்கு நாம் அனுபவிக்க போகிறோம். நிறைய விக்கிரகங்கள், நிறைய பெருமான்கள் எழுந்துருளி உள்ளார்கள். ஒத்தொத்தரையும் சேவித்து முடிப்பதற்கே நமக்கு நாள் போதாது. இங்கே இருக்கும் தோட்டம் பேரழகு வாய்ந்தது. தோட்டத்துக்கு அழகு மலர்களாலோ இலைகளாலோ செடிகளாலோ இல்லை. அழகு கூட்டபவன் நந்தவனத்தில் எழுந்துருளியிருக்கும் கண்ணன் எம்பெருமான். நந்தவனத்துக்குள்ளேயே அதில் ஆடி பாடி கோபியர்களோட கழிப்பதற்காக பெருமான் எழுந்துருளியிருக்கிறார். பக்கத்தில் பசுமாடு கண்ணனுடைய திருவடிகளை நாவால் நக்கி கொண்டு காத்திருக்கிறது. வலது கையிலே புல்லாங்குழலை பிடித்து தன் தொடையோடே சேர்த்து வைத்து கொண்டு கண்ணன் இருக்கிறார். இடது கையை தன்னுடைய திருமடியில் வைத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறார். நந்தவனத்தில் இருக்கும் குளிர்ந்த சோலை, சோலையிலே அமர்ந்து கொண்டு சோலை போன்ற ராமனுடைய சரித்திரத்தை மேலே அனுபவிப்போம். 16 கேள்விகளில் ஓர் சில கேள்விகளை நாம் பார்த்து முடித்து விட்டோம். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடவிரதः சாரித்ரேண ச கோயுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கஹ கஸ்ஸமர்த்தஸ்ச கஸ்யைக பிரியதர்சனः ஆத்மவான் கஹ. 11வது கேள்வி கஸ்ய ஏக பிரியதர்சனः அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துட்டோம். நாம் எத்தனை நேரம் ராமனை சேவித்து கொண்டிருந்தாலும் தெவிட்டாத இன்பமாக, அது அமுதமாகவே இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக போனால் விஷமாகும். ஆனால் ராமாமிர்தம், ராமன் என்னும் அருள் அமுதம், அவனை எவ்வளவு நேரத்துக்கு நாம் தரிசித்தாலும் அப்பொழுதைக்கு அப்பொழுது புதியதாக உள்ளார். இனி 12வது கேள்வி ஆத்மவான் கஹ. ஆத்மாவை உடையவன் யார்? உலகத்து அனைத்து ஜீவாத்மாக்களையும் உடையவன் ராமச்சந்திரன் தானே. ஆத்மா என்னும் சொல்லுக்கு வடமொழியில் பல பொருள்கள் உண்டு. ஜீவர்கள், ஜீவாத்மா என்பது ஒரு பொருள். அடுத்து தைரியம், மிக்க தைரியத்தோடு இருக்காருன்னு சொல்றமே, அப்ப தைரியம்ங்கிறது அடுத்த பொருள். தேகம், உடல் என்பது 3வது பொருள். ஸ்வபாவம், தன்மை என்பது 4வது பொருள். பரமாத்மா எம்பெருமான் என்பது 5வது பொருள். ஆத்மா என்னும் சொல்லுக்கு 5 பொருட்கள் முக்கியமாக கூறப்படுகின்றன. ஜீவாத்மா, திருதி அதாவது தைரியம், தேகம் அதாவது உடல், ஸ்வபாவம் அதாவது தன்மை, பரமாத்மா பரம்பொருள். இந்த 5ஐயும் வைத்துக்கொண்டு ஆத்மவான் கஹ, ஆத்மாவை உடையவன் யார் என்ற என்னென்ன அர்த்தம் இருப்போ, ஜீவனை உடையவன் யார், உடலை உடையவன் யார், தைரியத்தை உடையவன் யார், தன்மை உடையவன் யார், பரமாத்மாவுடையவன் யார் என்னதானே பொருள்படும். அப்ப ஆத்மவான் கஹான்னு சொல்லும்போது இந்த ஒன்னொன்னோடையும் சேர்த்து பொருள் பார்க்க வேண்டும். ஜீவாத்மாக்களை உடையவர் யார்? அனைத்து ஜீவர்களையும் உடையவன் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன். மற்றொரு விதத்தில் பார்த்தால் தானே ஒரு ஜீவன் எப்படி நடக்க வேண்டும்னு நடந்து காட்டுகிறான். ஒரு ஜீவன் பரமாத்மாவுக்கு அடிமையாக அனைத்து விதத்திலும் தொண்டு புரிய வேண்டும். ஆஞ்சநேயரை சேவித்து கொண்டாலே தொண்டு மனப்பான்மை அனைவருக்கும் வரும். அப்படி இருக்கும்போது பகவான் தொண்டு மனப்பான்மையை விஸ்வாமித்திரரிடத்தே, பரத்வாஜரிடத்தே, வசிஷ்டாச்சாரியரிடத்தே, இவர்கள் ஒத்தொத்தரிடத்திலும் செய்து காட்டுகிறான். நான் எப்படி பெரியோர்களிடத்துல நடக்கணுமோ நடந்து காட்டுறேன், அதை பார்த்து மக்களே நீங்கள் பின்பற்றுங்கள். அப்ப ஆத்மவான்னு சொன்னால் ஜீவாத்மாக்களை உடையவன் அல்லது ஜீவாத்மாவாகவே நடந்து நடித்து காட்டியவன். பகவானோ பரம்பொருள், ஆனா ஜீவாத்மாவை போல நடந்து காட்டுகிறார். நாம் அவரை பார்த்தாவது பெரியவர்கள் சொன்னால் அதை இளையவர்கள் கேட்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து திருதி, தைரியமுடையவனி ராமன். தைரியத்தின் மொத்த இலக்கணமே ராமன் தான். அவர் கையில பிடித்திருக்கிற கோதண்டம், சாருங்கத்தை பார்த்தால் யாருக்குத்தான் தைரியம் வராது? பிசாச்சங்களோ, யக்ஷர்களோ, தானவர்களோ, ராட்சசர்களோ, அசுரர்களோ மொத்த பேரும் சேர்ந்து வந்தாலும் தனித்தனியே வந்தாலும் அவர்களை விரல் நுனியான் அழித்து விடுவேன், இது உறுதி என்று எவ்வளவு தைரியமா ராமன் சுக்ரீவனிடத்துல சொல்றார். அதுதான் அவருடைய தைரியம். அடுத்து தேகம், உடல் உடையவனா ராமன். எத்தனை அழகான திருமேனி, எங்கு சேவித்து கொண்டாலும் ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம், கண்டவருடைய மனத்தை பறிக்கக்கூடிய பேரழகு. ராமன் பிறந்து தொட்டிலே படுத்து கொண்டிருக்கிறான்.
வசிஷ்டாச்சாரியர் பெயரிடுவதற்காக பெயர் சூட்ட வந்தார். ராமன் என்று பெயர் சூட்டினார். ரமயதீதி ராமஹ ராமயதி அபிராமேன வபுஷா தஸ்ய சோதிதா. ராமன் என்கிற சொல்லே ரமயதி ஆனந்தத்தை கொடுக்கிறார். அவருடைய திருமேனியை சேவிப்பவர்களுக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கிறார். அத்தனை அழகு வாய்ந்ததாம். சின்ன குழந்தை ராமனுடைய திருமேனி வசிஷ்டரை தூண்டுகிறது. எனக்கு ராமன்னு பேர் வையும், ராமன்னு பேர் வையும். எத்தனை அழகா இருக்கேன், பார்த்தா ராமன்னு பேர் வைக்கணும்னு தோணலையா? அப்ப ராமனுடைய திருமேனி தூண்டித்தான் வசிஷ்டரே பெயர் சூட்டுகிறார். அப்ப பெருமானுடைய திருமேனி இச்சாகிரகீத அபிமதோரு தேகா, தான் இச்சைப்பட்டு விருப்பப்பட்டு திருமேனி எடுத்துட்டு இருக்கார் ஆத்மவான். அடுத்து பார்த்தா ஸ்வபாவம். ஸ்வபாவம்னா தன்மை. ஆத்மானம் நாதிவர்த்தேதாகான்னு சொல்லுவார்கள். பரதன் போய் ராமனிடத்தில் வேண்டுகிறான், ராமா திரும்ப நாட்டுக்கு வர வேண்டும், என்னால் நாட்டை ஆள முடியாது. அப்ப ராமனை பார்த்து சொல்றார், உன்னை உன் தன்மையை நீ மீறி நடக்கலாகாது, உன் தன்மையை நீ மீறி நடக்க கூடாதுன்னு பரதன் வேண்டுகிறான். ராமனுடைய தன்மை எது? அடியார்களுக்கு அடங்கி போதல். அதுதான் ராமனின் தன்மை. அப்ப பரதனுக்கு அடங்கி போக வேண்டாமா? அடங்காமல் நான் நாட்டுக்கு திரும்ப வரமாட்டேன்னு சொன்னால் அப்ப ராமன் தன் தன்மையை மீறுகிறான்னு பொருளாகாதா? ராமா உன் தன்மையை மீறாதே, அடியவனான என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வா என்று பிரார்த்திக்கிறார். அப்ப தன்மைங்கிற பொருள்ல வரும் ஆத்மவான். கடைசியா பரமாத்மா. எப்ப ஜட்டாயுவை பார்த்து மோட்சத்துக்கு போ, மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான், மிக உயர்ந்த வைகுந்தத்துக்கு நீர் செல்லலாம், நான் அனுமதிக்கிறேன் என்று ராமன் கூறியபடியால் மோட்சத்தை கொடுக்க வல்லமை படைத்தவரார்? பரமாத்மா ஒருத்தர் தானே. சொத்து கொடுக்கலாம், வீடு கொடுக்கலாம், ஞானம் கொடுக்கலாம், ஆரோக்கியம் கிடைக்கலாம், ஒரு தேவதை ஒன்னொன்னு கொடுக்கலாம். ஆனா முக்தி அளிக்கக்கூடிய தேவதை மோட்ச பிரதத்துவம் ஜனார்தனன் ஒருத்தனுக்குத்தானே உண்டு. ஆக பரமாத்மா என்னும் சொல் திருமாலான ராமனையே குறிக்கும். இப்படி ஐந்தும் பார்த்துட்டோம். ஆத்மவான் புரியறது. ஆனா ஒரு கேள்வி, ஓரொரு குணத்திலையும் ஒரு குறை பார்த்துட்டே வரோமே. ஜீவாத்மானும் சொன்னீர், பரமாத்மாவென்னும் சொன்னீர். ஒன்னும் ஒருத்தர் பரமாத்மாவாக இருக்கலாம் அல்லது ஜீவாத்மாவாக இருக்கலாம். ஜீவனும் பரனும் ஒருத்தராகவா இருக்க முடியும்? பரமாத்மா எல்லா விதத்திலும் வேறுபட்டவர், ஜீவன் எல்லா விதத்திலும் வேறுபட்டவர். அவர் சுவாமி, நாமெல்லாம் தாசர்கள். அவர் உடையவர், நாமெல்லாம் உடமே. அவர் தாங்குபவர், நாம் தாங்கப்படுபவர்கள். அவர் எல்லா விடத்திலும் வியாபிப்பவர், நாம் வியாபிக்கப்பட்டிருக்கும் அவர்கள். அவர் ஆணையிடுபவர், நாம் ஆணைக்குட்பட்டு நடக்கும் அவர்கள். அவர் படைப்பாளி, நாம் படைக்கப்படுபவர்கள். இன்னும் எவ்வளவு நாடி சொல்றது, வாய் தான் வலிக்கும். எல்லா விதத்திலும் பரமாத்மா வேறே, ஜீவாத்மா வேறே. அப்படி இருக்கும்போது எப்படி இரண்டு சொற்களையும் ஆத்மவான்கிறதுக்கு பொருளாக்க முடியும்? ஒரு பக்கத்துல ராமன் விஸ்வாமித்திரருக்கு அடியேன், இதோ உமக்கு தொண்டு புரிகிறேன் என்று போய் நிற்கிறார். மற்றொரு பக்கத்தில் ஜட்டாயுவை பார்த்து நான் அனுமதிக்கிறேன், முக்திக்கு போ என்றும் சொல்லுகிறார். இவர் என்ன அடிமையா அல்லது முக்தி அளிக்கும் ஆண்டானா? இந்த ரெண்டு பேர்ல யார் ராமன்? குழம்புகிறதே. இதுதான் இப்ப சந்தேகமே. ராமன் நிச்சயமா பரமாத்மா தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா பரமாத்மா ஏன் ஜீவாத்மாவாக பிறக்கிறார்? முன்னோடியாக இருந்து நாம் எப்படி வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக. வெறுமனே பரமாத்மாவாக மட்டும் எங்கோ ஆகாயத்தில் மட்டும் இருந்தால நம்ம காப்பாற்ற முடியும்? அங்கிருந்து கீழே குதிக்க வேண்டாமா? ஜீவர்களோட கலக்க வேண்டாமா? நம்மோட நாம வாழ்ந்து காட்டினால்தான் நமக்கு அவரோட தொடர்பு ஏற்படுத்திக்க முடியும். நம்மால ரிலேட் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையோ, அப்படி ரிலேட் பண்ணி ஓ இவர் நம் போன்றவர், இவரை பார்த்து நாம நடக்கலாம். ராமனே பிரம்மாவிடத்தில் கூறுகிறார், ராவணன் முடிந்து போனான். ராமனை புகழ்வதற்கு பிரம்மா முதலான தேவர்கள் ஆகாயத்தில் கூடினார்கள். பவான் நாராயணோ தேவகா, நீதான் நாராயணன் தேவதேவன் கொண்டாடினார்கள். ராமன் கைப்புகுப்பி சொல்றார், ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம். என்ன தேவன்னு கொண்டாட வேண்டாம், தயரதனுக்கு புதல்வன், மனிதர்களில் ஒருத்தன் என்று என்னை ஏற்றுக்கொண்டால் போதும். அப்ப நம்மோட நாம பெருமான் கலந்ததற்கு காரணம் பரமாத்மாவாக இருந்தாலும் ஒரு ஜீவன் எப்படி நடக்கணுங்கிறதை நமக்கு முன்னுதாரணமாக இருந்து நடத்து காட்டத்தான் செய்தார் ராமன். அப்படின்னா நாமும் வேணா ஒரு நாளைக்கு பரமாத்மாவா இருந்து நடந்து காட்டலாமா? பரமாத்மா ஜீவனா பிறந்து நடத்தி காட்டுவிட்டார், நாம பரமாத்மாவா இருக்கலாமான்னா கண்டிப்பா இந்த விபரீத ஆசை மட்டும் வேண்டவே வேண்டாம். பரமானால முடியறது பண்ணி காட்டி விடுறார். நான் எங்கேயான ஒரு நாள் கடவுளாக இருந்தால், அப்பப்ப கேட்கிற பாருங்க, நீங்க ஒரு நாள் இந்த பதவி கிடைச்சா என்ன பண்ணுவேன்னுட்டு, இல்ல சுவாமி அடிய வாங்கிக்கிறதாவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவனால் சேராததை சேர்க்க முடியும். ஆகையால் தான் ஜீவனாகவும் வாழ்ந்து காட்டினார். ஆத்மவான் கஹ, ராமனே ஆத்மவான், ஜீவாத்மாக்களை உடையவன், பரமாத்மாவாக இருப்பவன் ராமன். அவன் நந்தநந்தன ராமனாக
ரொம்ப ஆச்சரியமா இந்த நந்தவனத்தில் இப்ப நாம சேவிக்க போறோம். காத்திருப்போம்.